வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம கர்மா காலிங் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 6th எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே இவங்க 2 பேருமே ஒண்ணா படிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காலிங் பெல் அடிக்கிறதுனால ஈரினோ வெளியே வராங்க. அங்க கான் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா டாலி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. சமீர் தான் தள்ளி விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் பொறுமையா பேசுங்க, உள்ளதான் அகான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அகானை வீட்டுக்கு அனுப்பி விடுன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அகானோ காலையில வீட்டுக்கு வராரு. கிறிஸ் இருக்காரு பாத்தீங்களா, அகான் கம்பெனில தான் இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆபீஸ்க்காக தான் கிளம்பிட்டு இருக்காரு. நேத்து நைட் எதுக்காக வரலன்னு கேக்குறாரு. நான் ஈரின் கூட தான் ஒன்னா இருந்தேன் அப்படின்ற மாதிரி அகானோ சொல்றாரு. அந்த பிளான்ட்ல கான் ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த கேமரா ஃபுட்டேஜ் தான் ஈரின் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. சமீர் அவங்கள துரத்துனாரு பாத்தீங்களா, அதெல்லாம் தெளிவா அதுல பதிவாயிருக்கு. டாலி இறந்து போயிட்டான் தான் நினைச்சேன், ஆனா டாலி இன்னும் இறந்து போகல. கௌஷல் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அவன் முழிச்சு வந்து இந்த போட்டோல இருக்கிறத பத்தி சொல்லிட்டானா நீ பிரச்சனையில மாட்டுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குள்ள சமீரை இந்த பிரச்சனையில சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சமீர் ஏற்கனவே இந்திரா கிட்ட சொல்லிட்டார்ல. இந்திராவும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்திரா சோகமா இருக்கிறத யானை கவனிக்கிறாங்க. ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்னு இவங்களும் சமாளிக்கிறாங்க. கிறிஷ பொறுத்த வரைக்கும் யானாவை பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, இப்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம டேட்டுக்கு போனா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ஃப்ரெண்டும் வரட்டும், நம்ம டபுள் டேட் மாதிரி போலாம்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப கௌஷலும் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அன்னோன் மெயில்ல இருந்து இவருக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாக்குறாரு. சமீர் துரத்தி டாலி அட்டாக் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் வந்திருக்கு. அப்ப சமீர் தான் தள்ளி விட்டுருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்திராக்காக தான் இந்த விஷயம் பண்ணிருக்கான்னு கோவம்லாம் படுறாரு. டேஷ் கிட்ட சீக்கிரமா பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப கால் பண்ணவங்க ரெடி பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்ல, ரெடி பண்றதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும், நீயும் நானும் ஒரே லெவல்ல இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க போன் பேசிட்டு இருக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க. இப்ப நார்மலா பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஆனா பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, முறைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிறிஷுக்கு ஒரு போன் கால் வருது. இவரும் நார்மலா பேசிட்டு இருக்காரு. ஆனா எதிர பேசுறவன் ரொம்ப கோவமா பேசுறான். அவ்வளவு காசை ஏமாத்திட்டு எங்கடா சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவர் காசை ஏமாத்திட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காரு போல. காலை கட் பண்ணிடுறாரு. யானாவை பொறுத்த வரைக்கும் டபுள் டேட் பிக்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னால வர முடியாதே, நான் பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஈரினோ தட்டி கழிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஃப்ரெண்டு கூப்பிட்டு வர மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஐஸ் வைக்கிறாங்க. நீ இவ்வளவு கேட்கறல்ல, உனக்காக வரேன் அப்படின்ற மாதிரி ஈரினோ கடைசியில ஏத்துக்கிறாங்க. இப்ப கௌஷல் இருக்காரு பாத்தீங்களா, போன்ல கொஞ்சம் பதட்டமா பேசிட்டு இருக்காரு. நம்ம அனுப்பின வீடியோ வேலையை பாக்குது அப்படின்ற மாதிரி ஈரினோ யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. கௌஷல் இருக்காருல, அந்த இடத்துக்கு சமீரை தான் வர வச்சிருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அதே மாதிரி 50 கோடி ரூபாய் டாலிக்கு தந்ததை பத்தி நீ தான் சொன்னன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ இருக்க தேவையில்ல, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. நான் உங்களுக்காக விசுவாசமா நிறைய வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சமீர் சொல்லிட்டாரு. அதுக்கு தான் இந்த காசு, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. யஷ்வந்த் இருக்காருல, ஈரினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்களும் வாசல்ல வச்சு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க ஊஞ்சல் செட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னல, அதை வேணா செட் பண்ணுவான்னு கேக்குறாரு. ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்ப கரெக்டா அகான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரின் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் உள்ள போயிடுறாங்க. இப்ப அகான் இருக்காருல, உங்க இடத்துல எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேக்குறாரு. ஒன்ன மாதிரி பணக்காரங்களா எங்களோட கடையில வேலை பாப்பீங்களா அப்படின்ற மாதிரி யஷ்வந்த் கேக்குறாரு. நான் பாப்பேன், ப்ளீஸ் வேலை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நாளைக்கு காலையில 10 மணிக்கு கரெக்டா வந்துரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நாளைக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்றாரு. இல்ல நாளைக்கே வரணும் அப்படின்ற மாதிரி யஷ்வந்த் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அகான் கூட சேர்ந்து கிளம்புறாங்கல்ல, இத பார்த்து இவரும் ஃபீல் பண்றாரு. இந்திராவும் பால்கனில நின்னு எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல நீ எடுத்த முடிவு சரியான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? கண்டிப்பா சரிதான் அப்படின்ற மாதிரி கௌஷல் சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப சமீரை பத்தி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சமீர் தான் தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அதனால தான் சமீரை இந்த வேலையை விட்டே துரத்தி விட்டுட்டேன்னு சொல்றாரு. அவன் கோவத்துல ஒன்னையும் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால உன் கூட காட்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஏற்பாடுலாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி கௌஷல் சொல்றாரு. இவங்க டபுள் டேட்டுக்காக ஒரு பாருக்கு வந்துடுறாங்க. ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. ஈரினும் கொஞ்சம் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கான் தான் போன்ல இருக்காரு. கான் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கிறிஷ பத்தி முழுசா விசாரிச்சிருக்காரு. அந்த கிறிஷ பெரிய லெவல்ல காசை ஏமாத்திட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதே மாதிரி ரொம்ப கன்னிங் கேரக்டர், நீ கவனமா இருன்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
கர்மாவோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்கணும்னு இந்திரா ட்ரை பண்றாங்கல்ல, அதை பத்தி கிறிஷ் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. கிறிஷ் என்ன சொல்றாருன்னா, நீ சரியான மிஸ்டரி கேர்லா இருக்க, உன்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல, நீயே சொல்லுன்னு கேக்குறாரு. இவங்களும் அவாய்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. இருந்தாலும் நோண்டி நோண்டி அதையே கேட்டுட்டு இருக்காரு. கிறிஷ் எவ்வளவு பெரிய தில்லலங்கடி அப்படின்றத அங்கிள் சொல்லி உங்களுக்கு தெரிய வந்துருச்சுல்ல. கிறிஷுக்கு மட்டும் புரியுற மாதிரி அதை குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. கிறிஷ் பயங்கரமா இந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுறாரு. இவ எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பவும் செஞ்சிடுறாரு. கிறிஷ் கோவப்பட்டதுனால யானவும் இந்த இடத்துல கோவப்படுறாங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்திராவும் கார்டன்ல வாக்கிங் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சமீர் வந்துடுறாரு. சமீரை பாக்குற இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. டாலியை நீ தானே சாவிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. டாலி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். இது நான் எதிர்பார்க்காம நடந்த விஷயம் தான். அது சரி, அந்த இடத்துல யாரு சீக்ரெட் கேமரா வச்சா? டாலியோட வீட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் போவாரு. அவர் தான் வேணும்ட்டே என்ன மாட்டி விடுறதுக்காக இதை பண்ணிருக்காரு. உங்க ஹஸ்பண்ட் பிளான் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப இந்திராவும் கௌஷலும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக கிறிஷ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ இன்னில இருந்து கஃபே வேலைக்கு போக போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்கிற இந்திரா ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக இந்த முடிவு எடுத்தான் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த கர்மாவை தான் கேட்கணும், அவ தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபுளுன்ஸ் பண்றா அப்படின்ற மாதிரி கிறிஷும் சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு அகான் வந்துடுறாரு. இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்துட்டு நீ எதுக்காக கஃபே வேலைக்கெல்லாம் போனோம், போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா இது என்னோட முடிவு, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நேரா ஈரினை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஈரினை இவரை பார்த்து சாரி கேக்குறாங்க. கிறிஷி கிட்ட கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசினாங்கல்ல, அதுக்காக தான் சாரி கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இப்போ ஒரு மொமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. டாலி விஷயத்துல இன்னும் போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, டாலி இருந்தா அந்த பிளாட்டுக்கு வந்துடுறாரு. எனக்கு சில ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணும், அந்த வேலையை பண்ணுன்ற மாதிரி நிறைய காசை தந்துடுறாரு. மேற்கொண்டு ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி அங்க இருக்க நபரும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப யஷ்வந்தும் அவரோட தம்பி கூட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட கழுத்துல லவ் போயிட்டு இருக்கிறத இவரும் கவனிக்கிறாரு. இதனால செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இன்னைக்கு நீ நைட் ஷிஃப்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அகான் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணிருப்பாங்க. அதனால அகான் தயங்குறாரு. என்ன பண்ணுவியா மாட்டியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அகானும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப சமீர் இருக்காரு பாத்தீங்களா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் கான் அந்த இடத்துக்குள்ள போறது இவருக்கு தெரிய வருது. இவன் எதுக்காக அந்த இடத்துக்குள்ள போறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நைட்டு ஃபங்க்ஷன் சொன்னா பாத்தீங்களா, ஈரின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அகான் எங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாங்க. நீ தான் என்னோட பையனை மாத்திட்டியே அப்படின்ற மாதிரி இந்திராவும் லைட்டா கோவமா பேசுறாங்க. அடுத்ததா இவங்க இருக்காங்கல்ல, யானை கிட்ட பேசுறதுக்காக வராங்க. யானை முதல்ல கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டு இருக்காங்க. நான் கிறிஷி கிட்ட சாரி கூட கேட்டுறேன், என்கிட்ட பழைய மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்ககிட்ட பேசாமலேயும் என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் பழையபடி ஜாலியா பேசுறாங்க. யஷ்வந்தும் அவரோட தம்பியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. இதனால தான் அகான் கிட்ட நைட் டியூட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யஷ்வந்தும் சொல்லியிருப்பாரு. இப்ப அகான் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கஃபேல இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் கிறிஷி இவரை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு ட்ரிங்க் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்றாரு. என் கூட சேர்ந்து குடி அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கும் ஒரு கிளாஸை ஊத்திடுறாரு. அகான் திரும்பும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஏதோ ஒரு ட்ரக்கை கலந்து விட்டுறாரு. அது தெரியாம அகானும் இந்த இடத்துல குடிக்கலாம் செஞ்சிடறாரு. கிறிஷி எதுக்காக இதெல்லாம் பண்றான்றது போக போக நமக்கு தெரிய வரும். இப்ப தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அங்க வந்து மீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ஜாலியா இந்த இடத்துல பேசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி யஷ்வந்த் இருக்காரு பாத்தீங்களா, ஈரின் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இப்ப டான்ஸ் எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்கல்ல, என் கூட டான்ஸ் ஆடுறியான்னு கேக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இப்ப அகானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வர ஆரம்பிக்குது. கிறிஷ் இருக்காரு பாத்தீங்களா, பாரை க்ளோஸ் பண்ண போறோம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. அதே சமயம் அகானை பெட்ரூம்ல படுக்க வச்சிடுறாரு. அதே மாதிரி வந்தவர் செவத்துல இவரோட தலையை இவரே இடிச்சுக்கிறாரு. நான் கர்மாவை பத்தி பேசினதுக்காக எதுக்காக அகான் இந்த மாதிரி என்ன அடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்குள்ள இவரே சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் யஷ்வந்தோ சேர்ந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க இந்திராவும் இதை கவனிக்கிறாங்க. சமீரும் யாருக்கும் தெரியாம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. டான்ஸ் ஆடிட்டு இருக்க காணியே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பீச் ஓரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப யஷ்வந்த் இருக்காரு பாத்தீங்களா, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இவர் ப்ரொபோஸ் தான் பண்ண போறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. உனக்கே தெரியும்ல, நான் அகான் கூட தான் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கேன். அதனால நீ சொல்ல வரத உன் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவரும் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்றாரு. ஆனா இவங்களுக்கு இவரை தானே பிடிக்கும். அதனால சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அவரும் சாரி கேட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கிறிஷ் இருக்கான் பாத்தீங்களா, இந்த காயத்தை இந்திரா கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கண் முன்னாடி வரான். அவங்களும் காயத்தை பாத்துடுறாங்க. எப்படி இந்த காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கர்மா எது சொன்னாலும் அப்படியே கேட்காத, நீ யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொன்ன, கோவத்துல அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐயோ சாரின்ற மாதிரி இவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. சமீர் இருக்கான் பாத்தீங்களா, கான ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு வந்துடுறான். எதுக்காக டாலி வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான்.
ஏன் கௌஷல் மட்டும் தான் வீட்டுக்கு போகணுமா, நான்லாம் போக கூடாதா அப்படின்ற மாதிரி இவரும் என்னென்னமோ சொல்லி அவங்க கிட்ட சமாளிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. யானா கிட்ட சாரி கேட்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால ஈரனும் கிறிஷ பார்த்து சாரி கேட்டுறாங்க. இது என்ன காயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போதையில அகான் தான் என்ன அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் பொய்ய சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே ரூம் கதவை திறந்து உள்ள வராங்க. அங்க கான் கீழே விழுந்திருக்காரு. என்ன கீழே விழுந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. இப்ப ஈரினை மட்டும் தள்ளி வெளியே கூட்டு வந்துடுறாரு. அந்த சமீர் தான் என்ன அட்டாக் பண்ணா, நான் வீட்டுக்குள்ள போனதா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் சமீரும் கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு. சமீரும் இந்திராக்கு கால் பண்ணிட்டாரு. இப்ப எதுக்காக கால் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு முக்கியமா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, நான் விசாரிச்சு டீடைலா அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கௌஷல் போனை புடிங்கிடுறாரு. அவங்க கிட்ட தான் பேச வேணாம்னு சொன்னல, எதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கோவப்படுறாரு. ஈரின் இப்ப வீட்டுக்கு வராங்க. அப்பதான் ஒரு ஊஞ்சல் செஞ்சு வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஃபீல் பண்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கஃபேக்கு வந்துடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல அகான் தூங்கிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஈரின் தான் திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது சமீருக்கு புரிஞ்சிருது. ஈரின் சோகமா ஊஞ்சல்ல உட்காந்து இருக்காங்கல்ல, இதெல்லாம் தள்ளி இருந்து சமீரம் கவனிக்கிறாரு. இங்கதான் 60 எபிசோட் முடியுது. இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மேகசினுக்கு பேட்டி மாதிரிலாம் தருவாங்க. இவங்க 25th ஆனிவர்சரியா இருக்கும், அதனால தான் பேட்டி தந்துட்டு இருக்காங்க. கேள்வி கேட்கிற லேடி இருக்காங்கல்ல, 25 வருஷமா எப்படி உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேக்குறாங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி கௌஷலும் சொல்றாரு. இதோட இவங்க பேட்டி எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அவங்க ரூம்க்கு வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்ட்ராங்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்திராவும் கேக்குறாங்க. மேகசினுக்கு நம்ம அப்படிதான் சொல்லி ஆகணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஈரனும் அங்கிளை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. சமீர் அட்டாக் பண்ணால, அதனால பயத்துல அங்கிள் ஒரு கார்டு எல்லாம் வச்சிருக்காரு. ஈரனும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஹெல்ப்பும் என்னால பண்ண முடியாது, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. உன் அப்பா உன்னை நிம்மதியான ஒரு லைஃப் வாழ சொல்லி தான் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து பழி வாங்கலாம் சொல்ல, நிம்மதியா லைஃப் வாழ்றேன்னு சொல்லு, உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா சம்பந்தப்பட்டவங்கள நான் பழி வாங்குவேன், நீங்க ஹெல்ப் பண்ணாலும் சரி ஹெல்ப் பண்ணலனாலும் சரின்ற மாதிரி கிளம்புறாங்க. அந்த ஆங்கர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப மீரா கிட்ட தான் கேள்வி கேக்குறாங்க. மீராவும் சந்தோஷமா பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த இடத்துக்கு வந்து கிறிஷ் இருக்காரு பாத்தீங்களா, மேடம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் யானவை கூட்டு வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கு என்ன, சந்தோஷமா கூட்டு வந்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்திராவும் சொல்றாங்க. இப்ப மீரா இருக்கல்ல, நான் கூட ஒரு பையனை கூட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிறிஷ் இருக்கான் பாத்தீங்களா, அகான் கிட்ட பேசுறதுக்காக வரான். என்ன காயம் அப்படின்ற மாதிரி அகானா கேக்குறாரு. உனக்கு நேத்து நைட்டு நடந்தது சுத்தமா ஞாபகம் இல்லையா, நீ தான் போதையில என்ன அடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ சாரின்ற மாதிரி அகானோ மன்னிப்பு கேக்குறாரு. இப்பதான் ஈரின் அகான் கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி கிறிஷ் யோசிக்கிறாரு. அதனால போனை ஆன்லயே வச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. மேகசின்ல பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க பாத்தீங்களா, அப்ப நீயும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அகான் சொல்றாரு. எனக்கு இந்த பேட்டி எல்லாம் சுத்தமா செட் ஆகாது, ஏன்னா மீடியா நம்ம ஒண்ணு சொன்னா 10 விஷயம் எழுதிருவாங்க, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. கிறிஷ் எப்படியாவது ஈரினை கோர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப அகானும் அந்த லேடிக்கு பேட்டி தரதுக்காக வந்துடுறாரு. இவர் கஃபேல வேலை பாக்குறாருல, அதை பத்தி சொல்றாரு. பரவாயில்ல, இந்திரா மேடம் இந்த மாதிரி ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்காங்கன்னு இந்த லேடி சொல்றாங்க. இது இந்திரா மேடம் எடுத்த முடிவு இல்ல, வேற ஒரு பொண்ணு எடுத்த முடிவு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. எது பொண்ணா, அந்த பொண்ணை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. வாயே திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இவரும் முடிச்சிடுறாரு. அகான் கிளம்பணும்னா இந்த இடத்துக்கு கிறிஷ் வந்துடுறாரு. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாரு. பெருசா எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கர்மாவை பத்தி சொல்லிடுறாரு. நான் தான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. ஈரின் வீட்டுக்கு வரும்போது அந்த சமீர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்குள்ள இருந்து வராரு. இதை பார்த்து இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. கர்மா தல்வார், உன்னோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க, அந்த கஷ்டத்துல ஒரு ஓம்ல தான் இருந்திருக்க, அதுக்கப்புறம் தான் வெளியே வந்திருக்க, கரெக்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இதெல்லாம் பொய்ன்றத சீக்கிரமா நான் ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, உடனே ஜோதின்ற ஒரு லேடிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சமீர்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், அவன் விஷயத்துல நீங்க கவனமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சைடுல ஜோதியும் சொல்றாங்க. டாலியா பாக்குறதுக்காக இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பதான் சமீர் இருக்காருல, காடெல்லாம் மீறி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காடா அவரை வெளியே போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்திராவும் இப்ப வெளியே போன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், டீடைலா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களை வந்து பாப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த ஆங்கர் லேடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க தானே அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யார் சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. சோர்ஸை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க.
அந்த சோர்ஸ் கிறிஷ் தான் எனக்கு நல்லா தெரியும். சரி வாங்க நானே உங்களுக்கு பேட்டி தரேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இவங்களை கூட்டு போறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இவங்களை பத்தி தான் வந்திருக்கு. இப்ப தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அதுல போட்டிருக்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும் போது சடனா நிறுத்திடுறான். ஏன் நிறுத்தினா அப்படின்ற மாதிரி யஷ்வந்தும் வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப ஈரினோட ஸ்டேட்மெண்ட் தான் அதுல இருக்கு. அதை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் கர்மா தல்வார் அகானை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ரிலேஷன்ஷிப் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாம தான் இந்த பேட்டியை தந்திருக்காங்க. பேட்டி தரமாட்டேன்னு தானே சொன்னேன், அப்புறம் எப்படி தந்த அப்படின்ற மாதிரி அகானா கேக்குறது. நான் சொன்னதுனால நீ மறைச்சு வச்ச, ஆனா எல்லாருமே அதை பண்ணிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கிறிஷ பார்த்த மாதிரி சொல்லிட்டாங்க. கிறிஷ் தான் பண்ணிருக்காருன்னு அகானுக்கும் தெரியுது. லைட்டா கிறிஷ முறைச்சு பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இந்திராவை காட்டுறாங்க. இந்திராவும் நியூஸ்ல இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்தவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ரெண்டு பசங்களோட போக்கே சரி கிடையாது, எப்படியாவது பசங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட பார்த்து சொல்றாங்க. இப்ப ஈரினோ வீட்டுக்கு வராங்க. பார்த்தா கான் அந்த இடத்துல இருக்காரு. இங்க செக்யூரிட்டி எல்லாம் பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு மனசு கேட்கல, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் மத்ததெல்லாம் சமாளிச்சுப்பேன், இந்த கிறிஷ் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், அவன் நைட்டு ஃபங்க்ஷனுக்கு வராம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. உண்மையான கர்மா ஒரு ஓம்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஓமுக்கு சமீரம் வந்துடுறாரு. அந்த ஓமோட ஹெட்டா ஜோதி தான் இருப்பாங்க. மேடம் இங்க கர்மான்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்கல்ல, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு கேக்குறாரு. அவ்வளவு சீக்கிரத்துல டீடைல்ஸ் யாருக்கும் தர முடியாது சார், மேல் இடத்துல பேசி லெட்டரை வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, நீங்க விருப்பப்பட்டா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்க எல்லா பெண்களையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த ரூமை விட்டு கூட்டு போயிடுறாங்க. ஈரனும் யஷ்வந்த பார்த்து பேசணுன்றதுக்காக கஃபேக்கு வந்திருக்காங்க. நைட்டு நந்துகிட்டதுக்காக யஷ்வந்த் சாரி கேட்கிறாரு. இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நீ கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கிஃப்ட்ன்ற மாதிரி ஒரு காம்பஸை கிஃப்டா தராங்க. இவரும் அந்த காம்பஸை ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கிறத பக்கத்துல இருக்க தம்பியும் கவனிக்கிறாரு. இப்ப ஈரனுக்கு ஜோதியும் கால் பண்ணி பேசுறாங்க. அவன் இந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக வந்தான், நான் எப்படியோ சமாளிச்சுட்டேன், இதுக்கப்புறமாவது கவனமா இரு அப்படின்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரனும் சொல்றாங்க. கான் இருக்கார்ல, என்கிட்ட பேசுறதுக்காக நைட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு கிறிஷி கிட்ட சொல்லிட்டாரு. கிறிஷி நீங்க ஃபங்க்ஷன் இருக்கிறதா சொல்லிட்டாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த நபரை வர வைக்கவா அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பேரை சொல்லிட்டாரு. அதாவது கிறிஷ் மாட்டிருக்காருல, அந்த நபரோட பேரை சொல்லிட்டாரு. அதனால கிறிஷும் பயந்துடுறாரு. சரி இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நைட்டு நேரம் அந்த ஓமுக்குள்ள திருட்டுத்தனமா இந்த சமீர் நுழைஞ்சிடுறாரு. அங்க இருக்க ஃபைல் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கர்மா தல்வாரோட ஃபைல பாத்துறாரு. அதுல பார்த்தா போட்டோ வேற மாதிரி இருக்கு. அப்போ உண்மையான கர்மா தல்வார் இவ தான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஈரனும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இந்திராக்காக ஒரு கிஃப்ட தராங்க. அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கல்யாண பத்திரிகை இருக்கு பாத்தீங்களா, அதை தான் தராங்க. இதை நான் ரொம்ப வருஷமா தேடினேன் அப்படின்ற மாதிரி இந்திரா சொல்றாங்க. அதுக்காக தான் நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு தந்தேன் அப்படின்ற மாதிரி ஈரினோ சொல்றாங்க. நீங்க எப்போ பத்திரிக்கை அடிக்க போறீங்கன்னு எங்களை பார்த்தோம் கேட்டாருமா அப்படின்ற மாதிரி அகான் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற அம்மாக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப மீரா இருக்கா பாத்தீங்களா, டேஷ் அந்த இடத்துல கூட்டு வரா. டேஷ பார்த்தோன்னா அம்மா இன்னும் கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா டேஷ் ஏலன்றது உங்களுக்கு தெரியும்ல, அதனால வேண்ட வெறுப்பா தான் டேஷ் கிட்ட பேசலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கிறிஷி எதனால அந்த பண பிரச்சனையில மாட்டினாரு அப்படின்றத சொல்லிடுறாரு. என்னால நார்மலா திரும்பி அந்த ஊர் பக்கம் போக முடியாது, ஏதாவது பண்ணி காசு சம்பாரிச்சுட்டு தான் போனோம், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கான் இருக்கார்ல, எந்த எல்லைக்கும்னா எவ்வளவு எல்லைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி படுக்கிறாரு. இது கிறிஷும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கிறிஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஷர்ட் எல்லாம் கழட்டிடுறாரு. இப்ப அவருக்கு பக்கத்துல ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் போறாரு. இவன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சு கான் இருக்காரு பாத்தீங்களா, கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. உண்மையான கர்மா தல்வார் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஓம விட்டு வெளியே வந்தோன்னா சர்வைவலுக்காக எஸ்காட்டா மாறி இருப்பாங்க. இவர் கஸ்டமர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கர்மா தல்வாரா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. இவங்களும் அம்பிகான்னு சொல்றாங்க. உன் அடையாளத்தை எவ்வளவு ரூபாய்க்கு வித்து அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் வாங்கின அமௌண்ட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் அடையாளத்தை வாங்கினவர் இருக்கல்ல, இப்ப இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கான்ற மாதிரி பணக்கார லைஃப் வாழ்றத பத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இத பார்த்து இந்த பொண்ணை கவலைப்படுறா. எனக்கு இந்த மாதிரி லைஃப் வேணும், எனக்கு அமைச்சு தெரியா அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து கேட்கிறா. அதுக்கு என்ன, நான் அமைச்சு தரேன், நான் சொல்ற மாதிரி நீ பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த டேஷ கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. டேஷும் மீராக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல டேஷால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. பணக்காரங்க எல்லாருமே ஃபேக்கான ஒரு லைஃபை தான் வாழுவாங்கன்னு என்னோட அப்பா கரெக்டா தான் சொன்னாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட அண்ணங்கிட்டயும் பழகுறாங்க, இவர்கிட்டயும் பழகிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட பழகுறது எதுக்கு, காசுக்காகவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீ யஷ்வந்த பார்க்க போனதை பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லு அப்படின்னு அகான் கேட்கிறாரு. நான் சும்மா தான் பேசுறதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க.
யஷ்வந்த்னா அன்னைக்கு சேர்ந்து டான்ஸ் ஆடினியே அந்த பையனா அப்படின்ற மாதிரி இந்திராவும் கொளுத்தி போடுறாங்க. இதனால இந்த இடத்துல இருக்க அகான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கோவமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் சமாதானப்படுத்துற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அகான் இருக்கார்ல, நீ சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு நினைச்சேன், ஆனா நீ அப்படி இல்லன்றது இப்பதான் எனக்கு புரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இன்னைக்கு நைட்டு இந்த ரிங்கை தந்து ப்ரொபோஸ் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா இதுக்கப்புறம் இந்த ரிங் எனக்கு தேவையில்ல, நீயே வச்சுக்கோன்ற மாதிரி தந்துட்டு கிளம்பிடுறாரு. இங்க டேஷ் இருக்கார்ல, மேற்கொண்டு இந்திராவை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இதனால மீராவும் அம்மா மேல கோவப்படுறாங்க. இப்ப எல்லாருமே எந்திரிச்சு போய் இவங்க 2 பேர் மட்டும் தான் உட்காந்து இருக்காங்க. பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி பேசும்போது இவங்க 2 பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் எல்லாம் ஏற்படுது. கௌஷல் என்ன சொல்றாருன்னா, சத்யஜித்தை பார்த்த மாதிரி நீ என்ன பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த டைம் ஆக்ட்ரஸா தான் இருந்திருப்பாங்க. சத்யஜித்துக்கு ஆதரவா பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா சமீரம் கௌஷலா என்ன சொல்றாங்கன்னா, அவரை காப்பாத்த நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த விஷயத்துல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கோர்ட்ல பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. எப்படியும் இந்திரா நமக்கு சப்போர்ட்டிவா பேசுவா அப்படின்ற மாதிரி சத்யஜித் யோசிச்சிருப்பாரு. ஆனா இந்திராவும் எதிரா பேசியிருப்பாங்க. இந்திரா அப்படி எதிரா பேசினாங்கல்ல, அது மூலியமா தான் கௌஷலுக்கும் இவங்களுக்கும் பழக்கம்லாம் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல. ஹஸ்பண்ட் கூட சண்டை ஏற்பட்டதுனால இவங்களும் சோகமா பால்கனி கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்ப அகானும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க கர்மாவை பத்தி முன்னாடி சொன்னதை நான் கேட்டுக்கணுமா, கேட்காம இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தப்பு நடக்கிறது சகஜம் தான் அப்படின்ற மாதிரி இந்திராவும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு காண காட்டுறாங்க. கான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்காருல, இது மூலியமா அந்த பையனை மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு போல. கான் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் கிறிஷுக்கு தெரியாது. இப்ப யானை கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவ்வளவு நேரம் எங்க போன, உன்னதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, சடனா இவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டேஷோ நடந்த விஷயத்தெல்லாம் யஷ்வந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மீரா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இதனால இவங்க 2 பேருமே பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. நீ அம்மா முன்னாடி பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றாங்க. இப்ப 2 பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. யஷ்வந்தை பொறுத்த வரைக்கும் ஈரினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காருல, அவங்க தந்த காம்பஸ் வச்சு இவர் சோகமா பாத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு அகானா காட்டுறாங்க. அகான் அவங்க கூட சேர்ந்து பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் என்ன பண்றாங்கன்னா, அப்பாவோட பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்பாவோட ஞாபகம்லாம் இவங்களுக்கு திரும்ப வருது. அதெல்லாம் நினைச்சு இந்த இடத்துல சோகமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப சமீர் கிட்ட இருந்து இந்திராக்கு கால் வருது. சமீர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதா சொன்னல, இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள உண்மையான கர்மா இருக்காங்கல்ல, ஒரு ராடை வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இப்ப போனை எடுத்து காலெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாலியை கௌஷல் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாரு. இப்பதான் டாலி கண்ணை முழிச்சிடுறாங்க. எதையோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னன்ற மாதிரி கௌஷல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. உண்மையான கர்மா இருக்கா பாத்தீங்களா, அந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப போட்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த ஊருக்கு புதுசான ஒரு லேடி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்றா. இப்போ ஒரே ஸ்கிரீன்ல எல்லாரையும் காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் கூட இந்த சீசனை முடிச்சிடுறாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 எபிசோடு. நம்ம 7 எபிசோடையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சீசன் 2 வந்தாதான் கதை கண்டினியூ ஆகும். இது நல்லா போச்சுன்னா தான் சீசன் 2 கொண்டு வருவாங்க. வருதா இல்லையான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.